ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியன் குக். நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை நம்ம இது மாதிரி 4 சைட்ஸும் கட் பண்ணிக்கலாம். அதனால் நல்லா மசாலா ஊறும். நல்லா கலந்துக்கலாம். முட்டையை முள்ளுமாக நம்ம திராவணும், இல்லைன்னா அது கிராக் கூட சான்சஸ் கூட இருக்குது. கடாயை இறக்கிடலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 2 பட்டை, 4 கிராம்பு, 4 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம், 5 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 பொடியாக நறுக்குன தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் அரிசி போட்டுக்கலாம். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். ஸ்பைசியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி மக்களே. தேங்க்யூ.